லவ்வர்ஸ் டே இன்றைக்கி எல்லாருமே உலகம் முழுவதுமே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே லவ்வர்ஸுக்கு கிஃப்ட்லாம் நிறைய கொடுத்துருப்பீங்க. அவுட்டிங்ஸ் அண்டு என்ன கலர் ட்ரெஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இன்றைக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கோம். ஸோ எஸ், நம்ம ரியல் லைஃப்பில் லவ் ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாலும் செலிப்ரிட்டிஸோட லைஃப் அண்ட் அவங்களுடைய லவ் மேரேஜ் அப்படிங்கிற அவங்களுடைய பர்சனல் திங்ஸ்லாம் என்றைக்குமே ஃபேன்ஸுக்கும் நிறைய ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் அப்படியே ரீகேப் பண்ணி போனோம்னா, இந்தியன் சினிமாலேயே குறிப்பாக கோலிவுட்டில் மோஸ்ட் அட்டென்ஷனுக்கு உள்ளான செலிப்ரிட்டிஸோட லவ் ட்ராக் என்னது அப்படிங்கிறத பற்றி ஒரு குட்டி ரீகேப் தான் நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இடம் கண்டிப்பாக சிம்பு அண்ட் நயனுக்கு தான். ஸோ எஸ், வல்லவன் படத்தில் சிம்பு அண்ட் நயன்தாரா இவங்க ரெண்டு பேரோட அந்த கெமிஸ்ட்ரி, லவ் இதெல்லாம் யாருமே மறுக்க முடியாது. ரொம்பவே போல்ட் அண்ட் ஓப்பன் சீன்ஸில் செம்மையாக நடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்குமே அந்த சீன்ஸ் எல்லாம் பயங்கர வைரல். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடித்து முடித்ததுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருடைய ப்ரைவேட் சீன்ஸ் எல்லாமே பிக்சர்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாச்சு. ஸோ இந்த ஒரு விஷயமுமே அவங்களுக்கு இடையில் பிரேக்கப் நடக்கிறதுக்கான ஒரு முக்கிய ரீசனாக இருந்துச்சு அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் ஒரு குட்டி கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம்லாம் ஒரு படம் ஒன்றா சேர்ந்து நடித்தாங்க. பட் தென் அதுவுமே அவங்கக்கிட்ட ஒர்க் அவுட் ஆகலை. ஒன்ஸ் பிரேக்கப் இஸ் ஆல்வேஸ் பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு லவ் ட்ராக் அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு யாருமே மறக்க முடியாது. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்ட்ரியா அண்ட் அனிருத். ஸோ எஸ், ஆண்ட்ரியா ஒரு செம்ம சிங்கர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு ஒரு ட்ராக்ல இருந்தாங்கன்னா, இன்னொரு பக்கம் அனிருத் அப்போ தான் ஒரு அப்கமிங்கான மியூசிக் டைரக்டர். ஸோ அனிருத்தை விட ஆண்ட்ரியா ஒரு 5 வயசு பெரிய பொண்ணு. அதாவது அனிருத்க்கு அப்போ ஒரு 19-20 ஏஜ் இருக்கும்போது ஆண்ட்ரியாவுக்கு 25 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. பட் இந்த ஏஜ் ஃபேக்டரே அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரேக்கப் நடக்க ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அனிருத் பல இன்டர்வியூஸில் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஏஜ் கேப்பே அவங்க ரெண்டு பேர்த்துக்கான அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், மெச்சூரிட்டி அது பிரச்சனையாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அனிருத் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அவங்கவுங்க ட்ராக் பார்த்து போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு லவ் ஸ்டோரியுமே யாராலையுமே மறுக்க முடியாது. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐஸ்வர்யா ராய் அண்ட் சல்மான் கான். ஸோ பாலிவுட்டில் ஒரு செம்ம செலிப்ரிட்டி கப்புலாக இருந்தவங்க ஐஸ்வர்யா ராய் அண்ட் சல்மான் கான். ஸோ ஐஸ்வர்யா ராய் மேலே சல்மான் கான் பயங்கர லவ்வாக இருந்தார். ஐஸ்வர்யா ராய் என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடெல்லாம் புகுந்து கலாட்டா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். பட் அட் ஒன் பாயிண்டில் ஐஸ்வர்யா சல்மான் கானுடைய லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க அமிதாப் பச்சனோட மகனான அபிஷேக் பச்சனை மேரேஜ் பண்ணி இப்போ அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அடுத்த செலிப்ரிட்டி கப்பல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்ட்ரஸ் குஷ்பு அண்ட் பிரபு. ஸோ குஷ்பு அண்ட் பிரபு, சின்ன தம்பி உள்ளிட்ட பல படங்களில் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த ஹிட் பேர் ரசிகர்களுக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒன்று அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஒரு பேருமே பல காரணங்களால் அவங்களால ஒன்று சேர முடியல. குறிப்பாக இதுக்கு காரணம் சிவாஜியோட ஃபேமிலி இவங்க லவ் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அதுக்கப்புறமா குஷ்பு சுந்தர்சியை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே இப்போ வரைக்குமே குஷ்பு அண்ட் பிரபு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நட்பு இருக்குது அப்படிங்கிறத பல இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார்த்தி அண்ட் தமன்னா. பையா படத்தில் கார்த்தி அண்ட் தமன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து நடித்தாங்க. அதுக்கப்புறம் தோழா உள்ளிட்ட சில படங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நடித்தாங்க. ஸோ இந்த படங்கள்லாம் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி ஆகட்டும், அவங்களோட பேர் ஆகட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ எஸ், இந்த படங்கள்லாம் சேர்ந்து நடித்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆச்சு. ஆனால் சூர்யா ஜோதிகா ஏற்கனவே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டதுனால அடுத்து தம்பியும் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவகுமார் வீட்டில் பயங்கரமாக பிரச்சனை பண்ணதா சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இப்போ கார்த்தி வேறு ஒருத்தங்களோட மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்குது. தமன்னா விஜய் வர்மா அப்படிங்கிற ஒரு ஆக்டரை இப்போ டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருஷத்தில் அவங்களுடைய மேரேஜ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் த மோஸ்ட் வாண்டட்
கான்ட்ரவர்சி காதல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஜோடியில் எது வந்து உங்களுக்கு இவங்க ரியல் லைஃப்பில் வந்து பிரேக்கப் பண்ணாமல் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.